திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆவணப்படம், இந்த ஆவணப்படத்தை திரையிடுவதற்கு நேற்று தமிழ்நாடு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. இது தமிழ்நாட்டில் நடந்திருக்குது, ஏதோ வட இந்தியாவில் இல்ல. தமிழ்நாட்டில் வட இந்தியாவில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில எல்லாம் நடக்கல. தாவேக ஆட்சி, பெரியாரின் புகைப்படத்தை வைத்து அண்ணாவின் பெயரை போற்றி பெருந்தலைவர் காமராஜரின் புகழை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாவேக ஆட்சியில் இதெல்லாம் நடக்குது. ஏற்கனவே பக்ரீத்துக்கு கால்நடைகளை வெட்டுவதில் ஏற்பட்ட சிக்கல் உங்களுக்கு தெரியும். இப்ப திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படம், திருப்பரங்குன்றம் விவகாரம் உங்களுக்கு தெரியும். அந்த மலை மேல் இருக்கக்கூடிய அந்த தர்கா இருக்கக்கூடிய அதே பகுதியில் அங்க தீபம் ஏற்ற வேண்டும் என்று வந்த நீதிமன்ற தீர்ப்பு, அதற்கு அன்றைய தமிழ்நாடு அரசு திமுக அரசு அதற்கு அதை ஏற்றுக்கொள்ள, அதை செயல்படுத்துவதற்கு மறுத்து நின்று உறுதி காட்டியது, அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு ஏற்பட்ட சர்ச்சைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப இந்த புதிய ஆட்சி விஜய் தலைமையிலான தாவேகா கூட்டணி அரசு அமைந்த பிறகு இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல என்ன நடந்துச்சு, அந்த மலை மேல இருக்கக்கூடிய தர்கா எப்பொழுது அங்க வந்துச்சு, எப்படி வந்துச்சு, மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மத நல்லிணக்கம், இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அங்கே எப்படி தொப்புள்கொடி உறவுகள், அண்ணன் தம்பிகள் என்பதை விவரிக்கக்கூடிய அந்த மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய, நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கும் இந்த மதத்துக்கோ அல்லது அந்த மதத்திற்கோ ஆதரவானதல்ல, மத நல்லிணக்கத்தை உறக்க சொல்லக்கூடிய ஒரு ஆவணப்படம் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ். இந்த ஆவணப்படம் கடந்த திமுக ஆட்சியில் வெளியிடப்பட்டு அது யூடியூபிலும் பதிவேற்றப்பட்டு 60,000க்கு மேல் மக்கள் அதை பார்த்து அப்படியான ஒரு ஆவணப்படம். அதை நேற்று புதுக்கோட்டையில வீதி என்ற அமைப்பை சேர்ந்த தோழர்கள் திரையிடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த திரையிடலுக்கு ஒரு தனியார் விடுதி அதை அவங்க புக் பண்ணிருக்கிறாங்க. நாம் அந்த தோழரிடம் பேசி அறிந்து கொண்டதின் அடிப்படையில் நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறை அந்த தனியார் விடுதிக்கு, ஹோட்டலுக்கு நீங்க இந்த திரைப்படத்தை இங்கே திரையிடுவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று அவங்க சொன்னதாகவும், அதை அடுத்து அவங்க இன்னொரு இடத்துல வேற ஒரு இடம், மாற்று இடம் ஏற்பாடு பண்ணி அங்க மூவ் பண்ண போது அங்கே நேரடியாகவே காவல்துறையினர் இல்ல, இந்த திரைப்படத்தை திரையிடுவதற்கு அனுமதி கொடுக்க இயலாது என்று அவர்கள் உறுதிபட தெரிவித்து மறுத்து இது மேலிட உத்தரவு என்று சொன்னதாகவும், நீண்ட நெடிய உரையாடலுக்கு பிறகும் தோழர்கள் கேட்டுக்கொண்டதற்கு பிறகும் அந்த திரைப்படத்தை, ஆவணப்படத்தை அங்கே திரையிட அனுமதிக்க இயலாது என்று உறுதி காட்டியதை தொடர்ந்து நேற்று திருப்பரங்குன்றம் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய அந்த ஆவணப்படம் நேற்று புதுக்கோட்டையில் திரையிட முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. நான் ஜனநாயக சக்திகளை பார்த்து அன்போடு கேட்கிறேன், இன்னமும் நீங்கள் மௌனம் காப்பீர்களே என்று சொன்னால் வரலாறு உங்களை மன்னிக்க. இன்னமும் விஜயின் புகழை நான் பாடுவேன், இன்னமும் நான் விஜயை ஆதரிப்பேன், அல்லது இன்னமும் இந்த அரசை நான் தட்டி கேட்க மாட்டேன், இன்னமும் நான் திமுகவைத்தான் திட்டுவேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் வரலாறு உங்களை ஒருபோதும் மன்னிக்க. ஒரு ஆவணப்படத்தை திரையிடுவதால், அதுவும் உள்ளரங்கில் திரையிடுவதால் என்ன பிரச்சனை வந்துட போது, என்ன சட்டம் ஒழுங்கு சிக்கல் வந்துட போது? திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மலைமேல் இருக்கக்கூடிய தர்கா இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்ட போது அதை உறுதியாக எதிர்த்து நின்ற திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, அதை ஏதோ மத நல்லிணக்கத்திற்கு எதிரானது அல்லது அது சிறுபான்மை மக்களுக்கு உகந்தது அல்ல என்பது போன்ற வாதங்களை வைத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இந்த மதம் அந்த மதம் மதம் சார்ந்து பேசிய ஆவணப்படமா இருந்தா கூட நான் சரின்னு சொல்லலாம். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒன்றுதானே. ஏன் வாய் திறக்கல? கூட்டணியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய IUML தோழர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் இது குறித்து பேசுவீர்களா என்று நான் உங்களிடம் பணிவோடு கேட்கிறேன், அன்போடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். கேட்கணுமா இல்லையா? நீங்க பக்ரீத் விவகாரத்திற்கு கால்நடைகளை வெட்டுவதற்கு நீதிமன்றம் பொது இடத்துல வெட்டக்கூடாது, இங்க வெட்டக்கூடாது, இங்க வெட்டக்கூடாது சில விதிமுறைகளை விதித்து சில நெறிமுறைகளை சொல்லி ஒரு தீர்ப்பை முன்தினம் மாலை வெளியான போது எங்கேயும் பொது இடத்துல வச்சு இஸ்லாமியர்கள் என்ன செய்யறது, கால்நடைகளை பலிடுவது இல்லை, ஆயினும் கூட்டு குர்பானி என்று அவர்கள் ஒரு முறை வச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே அதை பேசியிருந்தேன். அந்த மாதிரி செய்த சில இடங்களிலும் போய் வழக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க. 2 நாளா வாய் திறக்காத கூட்டணியில் இருக்கக்கூடிய IUML இன்னைக்கு பேசுறாங்க அதை பத்தி. அப்பவும் தமிழ்நாடு அரசை பத்தி அவங்க என்ன செய்யல, தமிழ்நாடு காவல்துறை வழக்கு போட்டதெல்லாம் கண்டிக்கல. நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செல்வோம் என்பது போன்ற ஒரு வாதங்களை வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால்
நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பியது சிறுபான்மை மக்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் என்று சொன்னால் இது சிறுபான்மை மக்களுக்கு நன்மை பயக்கும் செயலா? இது சிறுபான்மை மக்களுக்கு நன்மை பயக்கும் செயல்தானா? அப்புறம் எதுக்கு நம்ம அந்த பதவியில இருக்கணும்? எதுக்கு அந்த பொறுப்புல இருக்கணும்? அதை செய்ய முடியும், அதை செய்யணுங்கிறதுக்காக தான் நாங்க போனோம் அப்படிங்கறத நான் வந்து உரிமையோட கேட்கிறேன், தோழமையோட கேட்கிறேன். எனக்கு அந்த உரிமை இருக்குது, அதனால நான் கேட்கிறேன். ஒன்று. இன்னொன்று, இது இந்த விவகாரம், திருப்பரங்குன்ற விவகாரம் இப்படி இதுதான் அப்படின்னா சரி, ஏதோ 1-2 நிகழ்வுகளை வைத்து உடனே நீங்க வந்து ஒரு மத சார்பின்மைக்கு முரணாக இந்த அரசு செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், ஆளுநர் மீண்டும் திருவள்ளுவருக்கு ஆளுநர் மாளிகை காவி அடிக்கிறது, ஆளுநருக்கு காவி உடை. அப்ப இது குறித்து அன்னைக்கு இது எப்பொழுதெல்லாம் நடந்திருக்கிறதோ உடனடியாக திமுக அரசு இதை வன்மையாக கண்டித்தது கடந்த காலத்துல. இன்னைக்கு இது குறித்து முதலமைச்சர் ஒரு கண்டனம் சொல்லல. முதலமைச்சர் தான் எல்லாத்துக்கும் பேசணுமான்னு இப்ப கேட்பீங்க. அன்னைக்கு ஸ்டாலின் தான் எல்லாத்துக்கும் பேசணும்னு கேட்டீங்க. இன்றைக்கு விஜய்க்குன்னா ஒரு நியாயம், சரி அது கூட பரவாயில்ல. தாவேக அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்கள் அவர்கிட்ட போய் பத்திரிகையாளர்களுக்கு தொடர்பா கேட்கிறாங்க, சார் சொல்லுங்க சார், ஆளுநருக்கு காவி அடிக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து இப்ப நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதை குறித்து நம்ம இப்ப பேச வேணான்ட்டு. எப்ப பேசுவீங்க? இதுக்கும் 6 மாசம் டைம் வேணுமா? என்ன சார் நியாயம்? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த அரசு பொறுப்பேற்ற இந்த மிகச்சில நாட்களுக்குள் 3 சம்பவத்தை நான் சொல்றேன். ஒன்று பக்ரீத், இன்னொன்று திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் திரையிடுவதற்கு அனுமதி பொறுப்பு, இன்னொன்று காவி வள்ளுவனுக்கு பூசப்பட்டிருக்கிறது, இவர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இதுக்கெல்லாம் முன்னாடி தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டு வந்தே மாதரம் முதலில் பாடப்படுகிறது. இன்னமும் நீங்கெல்லாம் வந்து விஜய் அவர்களை வந்து நீங்க வந்து என்ன செய்வீங்க? இதெல்லாம் எங்க போய் சொல்றது? சரி, இது விடுங்க. இது வந்து நிர்வாக ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, சட்டம் ஒழுங்கு சார்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் பேரிடியாக இருக்கிறது. பெண்கள் உள்ளபடியே இப்ப வெளியில போவே முடியாத நிலைமை ஏற்படுத்திட்டாங்கிற கவலை ஏற்படுகிறது. தொடர்ந்து குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, வயதானவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. நாமக்கல்ல ஒரு செய்தி எனக்கு வந்து இதயத்தை ரணமா கிழிச்சிடுச்சு. அந்த செய்தி, நாமக்கல் குமாரபாளையம் அருகே 3 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை, குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் அப்படிங்கிற செய்தி. 3 வயது குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் தனிப்பட்ட குற்றங்கள். இதற்கு எப்படி முதலமைச்சர் பொறுப்பேற்க முடியும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், திமுக ஆட்சியில் நடந்த ஒவ்வொரு தனிப்பட்ட குற்றத்திற்கும் ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லித்தானே நீங்கள் ஆட்சியை பிடித்தீர்கள். குற்றம் நடந்த பிறகு கைது செய்வதா ஒரு அரசுக்கு அழகு? குற்றம் நடக்காமல் தடுப்பதுதான் ஒரு அரசின் கடமை அப்படின்னு சொன்னீங்களே விஜய் சார். இப்ப 3 வயது குழந்தைக்கு பாதுகாப்பிலே யார் பொறுப்பெடுத்துக்கிறது? குறைஞ்சபட்சம் நீங்க கண்டிச்சீங்களா? ஒரு பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வந்த செய்தி, அந்த காவல்துறையை சேர்ந்தவரை வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்திருப்பதாக அடுத்த செய்தி. அப்ப பாதுகாக்க வேண்டிய பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லையா அவங்க ஆட்சியில? அப்ப நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க? பெண்கள் பாதுகாப்பு சொன்னீங்க, அது காத்துல போயிடுச்சு. பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லையாங்கிற கேள்வி வரக்கூடிய செய்திகளின் வாயிலாக நமக்கு எழுகிறது. விவசாயிகளை பத்தி பேசுனீங்க. விவசாயிகள் இன்றைக்கு போராட்டம் நடத்துகிறார்கள். அந்த போராட்டம் நடத்திய விவசாயிகள் தஞ்சாவூர்ல இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் கலெக்டர் ஆபீஸ்ல. அவங்கள வந்து நீங்க வந்து காவல்துறை வந்து கைது பண்ணி தரதரன்னு இழுத்துக்கு வேலை ஏத்துது. அந்த விவசாயி கத்தி கதறுகிறார். ஏன் காவல்துறை வச்சு இப்படி எங்களை கலெக்டர் ஆபீஸ்ல அடிக்கிறீங்களே, இது நியாயமா விஜய் சார் அப்படின்னு கேட்கிறாரு அந்த விவசாயி. அப்ப விவசாயிகளை மதிக்கிறது இல்ல. என்ன நடக்குது நாட்டுல? சட்டம் ஒழுங்கு என்னவா இருக்குது? இன்னைக்கு இன்னொரு செய்தி பார்க்கலாம். தலைமைச் செயலகம் அருகே பட்டாக்கத்தியுடன் பைக்கில் வலம் வந்தவர்கள், பைக்ல பின்னாடி பட்டாக்கத்தியை வச்சுக்கிட்டு பைக்ல தலைமைச் செயலகத்துக்கு பக்கத்திலேயே என்ன நடக்குது? இதுதான் சட்டம் ஒழுங்கா? அப்ப குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, ரவுடித்தனம் அதிகமா போச்சு, கஞ்சா அங்க வந்திருக்குன்னு சொல்லி பெண்கள் கண்ணீரோடு கதறுகிறார்கள். மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துல நேற்று பல மணி நேரமா பேருந்து இல்லை. மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். கேட்டா என்ன சொல்றீங்க? தாவேக அமைச்சர்கள், கடந்த திமுக ஆட்சியில் இருந்த சில நிர்வாகிகள், சில அதிகாரிகள் வேண்டுமென்றே செய்கிறார்கள். எதுக்கு? மின் தடைக்கு.
ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், ஒரு வாதத்துக்கு மின் தடைக்கு அப்படி செய்யறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு வாதத்துக்கு போக்குவரத்து துறைக்கு என்ன பண்றாங்க, இந்த பாபநாசம், கமலஹாசன் நடிச்ச பாபநாசம் படத்துல அவர் அந்த காரை கொண்டு போய் ஒரு கல்குவாரியில முக்கிடுவார். அதே மாதிரி இருக்கிற பஸ் எல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது கல்குவாரியில போட்டு முக்கிட்டாங்களா? உங்களுக்கு தெரியாம எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்காங்களா? கடலுக்குள்ள போய் இந்த புஷ்பா படத்துல அந்த மரக்கட்டை, செம்மரக்கட்டை எல்லாம் கடலுக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பாரு. அந்த மாதிரி பேருந்துகள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் திமுக அதிகாரிகள் உங்களுக்கு தெரியாம எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்காங்களா? என்ன சார், என்ன அப்படி செய்ய முடியுமா? ஒரு சிஸ்டம் இருக்குது இல்ல. ஏன் பேருந்து வரல கேட்க மாட்டீங்க. ஒழுங்கா நிப்பியா? நீ புதிய தலைமுறையில செய்தி, போலூர் எம்எல்ஏ அபிஷேக் ஒழுங்கா நிக்க மாட்டியா, இப்படிதான் நிப்பியான்னு ஒரு இளைஞனை மிரட்டுறாரு. நீ யோசிச்சு பாருங்க, ஒரு திமுக எம்எல்ஏ ஒழுங்கா இல்லை இப்படிதான் நிப்பியான்னு சொன்னா அவ்வளவுதான். ஐயோ முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடு ரெண்டாக்கி இருப்பாங்க கொஞ்சம் பேர். திமுகவின் பண்ணையார்த்தனத்தை பார்த்தீர்களா? இதுதான் திமுக, இதுதான் அவர்களுடைய அந்த ஆணவ போக்கு, இந்த ஆணவ போக்கு, இது அந்த திமிரு, இந்த திமிருன்னு கொஞ்சம் பேர் கிளம்பி வந்திருப்பாங்க. தாவேக்கான எல்லாரும். ஒரு அமைச்சர் கேட்கிறாருல, தம்பி நீ நல்லா சாப்பிட்டுட்டேன்னு சொல்றாரு. இந்த பதில மனசாட்சியோடு தமிழ் கேள்வி சொந்தங்கள் சொல்லணும். ஏன் சார் பஸ் வரலை என்று கேட்ட ஒரு இளைஞனை பார்த்து நீ நல்லா சாப்பிட்டுட்டேங்கிற பதில ஒருவேளை மேலாள் போக்குவரத்து அமைச்சர், இதுக்கு முன்னாடி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ஐயா சாசி சிவசங்கர் அவர்கள், திமுகவின் அரசில் சிவசங்கர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். ஒருவேளை சிவசங்கர் இப்படி ஒரு பதிலை சொல்லி இருப்பாரே என்று சொன்னால் என்ன ஆயிருக்கும்? அவரை விட்டு வைப்பீங்க நீங்க? அப்போ இங்க தாவேக அமைச்சர்னா கேள்வி கிடையாது. ஒண்ணு நீங்க திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி எடுத்த தெக்கலூர் கிராமத்தில் கடந்த 15 நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகிக்காததை கண்டித்து மறியல் போராட்டம், மக்களை கைது. 1, 2 அப்படின்னா பரவாயில்ல. சரி, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது யாரு? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளர்களை கண்டாலே நிக்கிறதே இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன், மத்ததெல்லாம் ஒண்ணுங்க சார். இன்று மாலை நான் இப்ப பேசுகின்ற பொழுது மணி 1:20, சரியா? பிற்பகல் 1:20 நான் பதிவு பண்றேன். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க கடந்த தாவே காட்சியில? 5000 பேர் தான் கூட வேண்டும் என்று எங்களுக்கு திமுக அரசு அனுமதி கொடுக்கிறது. இது அராஜகம், இது அராஜகம், இது அட்டூழியம். ஆட்சி மாற்றம் ஏற்படும் அன்றைக்கு நான் உங்களை கிராமம் கிராமமாக வந்து சந்திப்பேன் அப்படின்னு விஜய் சொன்னார். விஜய் அவர்கள் அன்னைக்கு சொன்னார், ஊர் ஊரா நான் உங்களை வந்து சந்திப்பேன், ஆட்சி மாற்றம் ஏற்படும், அன்னைக்கு போலீஸ் நம்ம போலீஸ், அன்னைக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. நீங்கள் தான் முதலமைச்சர். இன்னைக்கு திருச்சி கிழக்குல மக்களை சந்திக்க போறாரு. நன்றி சொல்லக்கூடிய கூட்டம், நன்றி அறிவிப்பு கூட்டம். ஆனா எப்படி? அதே 5000 பேருக்கு தான் அனுமதி, அதுவும் QR கோடோடு. QR கோடு வச்சு 5000 பேருக்கு மட்டும் அனுமதி. ஸ்டேஜ் கிடையாது, அதே பேருந்து. அந்த பேருந்து அங்க போய் நிற்கும், அவருடைய பிரச்சார வாகனம். அதுல ஏறி நன்றி சொல்ல போகிறார் என்று ஊடகங்களில் செய்திகள் வருகிறது. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்போ உங்க போலீஸ் தானே, இப்போ உங்களுடைய ஆட்சி தானே, இன்னமும் ஏன் 5000 பேருக்கு அனுமதி? அப்ப கடந்த ஆட்சி காலத்துல அநியாயமா தானே திமுக மேல பழிய போட்டீங்க. ஒரு SOP போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக 5000 பேருக்கு மேல வந்தா கட்டுப்படுத்த முடியல. உங்களுடைய தொண்டர்கள் கட்டுப்பட மறுக்கிறார்கள். மரத்துல ஏறான், சோத்துல ஏறான், தாவி குதிக்கிறான், அவனை கட்டுப்படுத்த முடியல. அதனால சட்டம் ஒழுங்கு சிக்கலாகக்கூடாது, உயிர் பலி ஏற்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி 5000 பேரோட நிறுத்துங்கன்னு சொன்னா 5000 பேர் தானா அப்படின்னு கேட்டீங்க. இன்னைக்கு ஒரு 50000 பேரை கூப்பிட்டுங்களேன், கூப்பிட மாட்டீங்க. என்ன சார் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவர்கள் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. பதில் சொல்றதை விட கொடுமை, இவங்க பதில் சொல்லாம இருக்கிறதே பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்கு இவங்க சொல்ற பதில்களை கேட்டீங்கன்னா. பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபா 10 ரூபான்னு பாடினாரு விஜய். இப்ப பாட்டிலுக்கு ஏன் 10 ரூபா வாங்குறோம் தெரியுமான்னு மதுவிலக்குத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. நல்லா இருக்குல்ல? அப்ப பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத நிறுத்த முடியாதுன்னு ஒத்துக்கிட்டீங்க. இப்ப இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா கூட பரவாயில்ல, 20 ரூபான்னு சில செய்திகள் வருகிறது. 10 ரூபாயா 20 ரூபாயா? சரி, இந்த 10 ரூபாயோ 20 ரூபாயோ யாருக்கு போகுது? மதுவிலக்குத்துறை அமைச்சருக்கு தான் போகுதா? முதலமைச்சருக்கு போகுதா? யாருக்கு போகுது? ஏன்னா இது நீங்க கடந்த காலத்துல கேட்ட கேள்வி, நான் கேட்கல, நீங்க கேட்ட கேள்வி. பாட்டிலுக்கு 10 ரூபாய் செந்தில் பாலாஜி வாங்குகிறார் என்று நீங்கள் சொன்னீர்கள். இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபாய் யார் வாங்குறான்னு நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். நீங்க கேட்ட கேள்வி மட்டும்தான் நாங்க கேட்கிறோம். நாங்க புதுசா கூட எதுவும் கேட்கல. எல்லாமே நீங்க வைத்த விமர்சனங்கள். என்ன அநியாயம்?
இது எல்லாத்த விட சட்டம் ஒழுங்கு இப்படி சீர்கட்டி சின்ன பின்னமாயி போய் கிடக்குதுன்னு புஷி ஆனந்த் அவரிடம் போய் கேட்கிறாங்க. சார் இந்த சட்டம் ஒழுங்கு சார் 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 சட்டம் ஒழுங்கு யாருமா துளசியா நல்லா இருக்கியாமா? சரிம்மா நல்லா இருக்குமா சந்தோஷம் அப்படின்னு அங்க ஒரு சகோதரிய பார்த்து நலம் விசாரிக்கிறார். அந்த சகோதரி அண்ணன் நல்லா இருக்கீங்களான்னு சகோதரிடம் நலம் விசாரிக்கிறார். புஷி ஆனந்த் அந்த சகோதரியிடம் நல்லா இருக்கீங்களா தங்கச்சி, நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு விசாரிக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், பத்திரிகையாளர்கள் அங்க இருந்து கேட்கக்கூடிய ஒரு சகோதரியின் குரலை ஒரு சகோதரனாக செவிமடுக்க தெரிந்த மாண்புமிகு அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களே, பத்திரிகையாளர்கள் கத்தி கதறுகிறார்களே ஐயா சட்டம் ஒழுங்குன்னு, அந்த சட்டம் ஒழுங்கை பற்றி ஒரு வார்த்தை அவங்க கிட்ட பதில் சொல்றதுக்கு என்ன? இல்ல வாயே தொடங்கல. இதை கேட்க வேண்டிய, தட்டி கேட்க வேண்டிய கூட்டணி கட்சிகள் அனைவரும் மௌனம் சாதிக்கிறார்கள். என்ன நடக்குது இந்த நாட்டுல? கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது இல்ல, நடக்கட்டும். நான் மீண்டும் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். மீண்டும் இதைத்தான் சொல்றேன். நான் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய, பெரிதும் மதிக்கக்கூடிய எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சொன்ன அதே பதில நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அதிமுக திமுகவை அழித்து தாவேகாவை கொண்டு வந்து விட்டால் தாவேகாவை எளிதில் வீழ்த்தி பாஜக உள்ளே வந்து விடலாம் என்பது பாஜகவின் கணக்கு, RSS கணக்கு. எனவே திமுக அதிமுக அழிந்து போக கூடாது என்று சொன்ன எழுச்சி தமிழரின் வார்த்தைகளை நான் மீண்டும் இங்கே நினைவு கூறுகிறேன். அவருடைய அறிவார்ந்த வார்த்தைகள், சொல்லாடல் இது. அவர் சொன்ன வார்த்தை அது 100% உண்மை. அதிமுக திமுகவை அழித்து விட்டால் தாவேகாவை எளிதில் வீழ்த்தி RSS உள்ள வந்துடலாம். இன்னைக்கு அதுதான் நடக்கிறதா தமிழ்நாட்டில் என்ற கேள்வி எழுகிறது. எனவே நான் மீண்டும் ஒரு சமப்ப தந்துடுறேன். வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டது. பக்ரீத் கொண்டாட்டத்தின் பொழுது இஸ்லாமியர்கள் சிக்கலுக்கு இன்னலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். மத நல்லிணக்கத்தை பேசிய திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படம் திரையிட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. வள்ளுவருக்கு காவி பூசப்பட்டிருக்கிறது, அதை கண்டிக்கவில்லை தாவேகா. இதையெல்லாம் அருண்ராஜ் சொல்றாரு. ஆனா அருண்ராஜுமே என்ன செய்யறாரு, ஸ்ட்ராங்கா அதை என்ன செய்யல, பேசல. அப்போ இதெல்லாம் தான் இங்க நடக்குது. இதற்கிடையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதன் பிறகு நான் அப்படி சொல்லலன்னு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அது என்ன சொல்றாரு, நீங்க பல்கலைக்கழக வேந்தர்களாக முதலமைச்சர்கள் இனி நீடிப்பார்கள் என்று கடந்த ஆட்சி காலத்தில் போராடி பெற்ற உரிமை குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது கடந்த ஆட்சி காலத்தில் தொடர்ந்த அதே முறைகளைத்தான் இப்பொழுதும் தொடர வேண்டும் என்று எதுவும் இல்லை என்று சொன்னார். நீங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணி பாருங்க. இந்த அரசினுடைய போக்கு எந்த திசை வழி போக்கு அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்கும். எந்த திசை வழியை நோக்கி இந்த அரசு பயணிக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அவ்வளவுதான். இதை சொல்லி மக்கள் தெளிந்து சிந்திக்க வேண்டும், தீர்க்கமாக சிந்திக்க வேண்டும். மிக வீரியத்தோடு நாம் இந்த தவறுகளை இடித்துரைக்க வேண்டும், எடுத்துரைக்க வேண்டும். அதை தொடர்ந்து தமிழ் கேள்வி செய்யும் உங்கள் ஆதரவோடு என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.